ஹாய், வெல்கம் டு சந்தியா மிஸ்ட்ரி கேசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலிசா லம். இவங்க 1991 ஏப்ரல் 30 கனடாவில் இருக்கிற கொலம்பியா ஒரு இடத்துல பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு 21 வயசா இருக்கிறப்போ அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அதாவது 2013 ஜனவரி 26ஆம் தேதி அமெரிக்காவுக்கு வராங்க. அப்போ செசில்ங்கிற ஒரு ஹோட்டல்ல அவங்க செக்இன் பண்றாங்க. ப்ளஸ் டெய்லி அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஜனவரி 31, 2013க்கு மேல அவங்ககிட்டருந்து கால் வரல. பிப்ரவரி 1, 1, 2 அந்த மாரி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பேரண்ட்ஸ் பிப்ரவரி 7க்கு மேல அவங்கனால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியல. பொண்ணுட்டருந்து கால் வரும் அப்படின்னு. ஸோ நேரா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க கால் பண்ணி, என் பொண்ணு இப்படி ஜனவரி 26ஆம் தேதி வந்திருந்தாங்க. ஜனவரி 31 வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேல அவங்ககிட்டருந்து எந்த காலும் வரல. கால் பண்ணாலும் அவங்களுக்கு போகல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்துட்டு போலீஸ் செக் பண்றாங்க. அதாவது பிஃபோரே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு செக் பண்ணியிருக்கிறாங்க ஹோட்டல்ல டாகோட. ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காததுனால ஜனவரி 13ஆம் தேதி அவங்க சிசிடிவி கேமரா செக் பண்றாங்க. அப்பதான் அவங்க பொண்ணு கொஞ்சம் வீடா நடந்திருக்கிறாங்க. அதாவது லிஃப்ட்ல இருக்கிற எல்லா பட்டனையும் பிரஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம யாரோ நம்மள தொரத்துறாங்க அப்படிங்கிறது லிஃப்ட்டுக்குள்ள வந்து ஓடிக்கிறாங்க. திடீர்னு லிஃப்ட்லேருந்து வெளிய போய் ஒருத்தர்ட்ட பேசுறாங்க. இன்னொரு ஆங்கிள் இருந்து செக் பண்ணி பார்த்தா, அவங்க அவங்க யார்ட்டயுமே பேசல. அவங்கள யாரையுமே தொரத்தல. அவங்க ரொம்ப வியர்டா கைய காலா லிஃப்ட்லேருந்து வெளிய வந்து கைய கால ஆட்டிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சந்தேகமான சந்தேகமான போலீஸ் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க, எங்க என்ன என் ஏன் உங்க பொண்ணு வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மைய சொல்றாங்க. ஆமாங்க என் பொண்ணுக்கு பைப்போலர் டிஸார்டர் கொஞ்ச நாளா இருக்குது. அவங்க அதுக்கு மாத்திரையும் எடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 5 நாளைக்கு அப்புறம் பிப்ரவரி 13 இதெல்லாம் நடக்குது. பிப்ரவரி 13லேருந்து ஒரு 5 நாள், பிப்ரவரி 19 அப்போ வந்துட்டு ஹோட்டல்ல தங்கியிருந்த ரூம்மேட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹோட்டல் தண்ணி வந்து வியர்டா ஸ்மெல் வருது. அதாவது ஹோட்டல்ல 4 டேங்க் இருக்குது. ஒரு டேங்க்லேருந்து வர தண்ணீர்ல இருக்கிற தண்ணி அந்தந்த ரூமுக்கு வருது. அந்த ரூம்ல இருக்கிறவங்க மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, தண்ணீல பிரஷர் கொஞ்சம் வித்தியாசமா அழுத்தி அழுத்தி வருது. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. வாட்டரும் கொஞ்சம் ப்ளூ கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். வரிசையா சொல்றாங்க அப்படின்னு ஒரு ரீசனுக்காக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் அந்த டேங்க் மட்டும் பர்ட்டிகுலரா அந்த டேங்க் மட்டும் செக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செக் பண்ணும்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், போலீஸ் பிளஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். எலிசபெத்தோட டெட் பாடி அங்க தான் மிதந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாம அவங்க நியூடா மிதந்துட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு மாடிக்கு எப்படி போயிருக்க முடியும்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, மாடிக்கு அவங்க வந்துட்டு போகறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா லாக்கிங் சிஸ்டம், மெனி லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. பிளஸ் அது இல்லாம அலார்ம் சிஸ்டமும் இருக்குது. மாடியில யாராச்சும் போகணும்னு நெனச்சாவே, அந்த லாஸ்ட் ஃப்ளோர் யார் போனாலுமே அதாவது எங்க எம்ப்ளாய மீறி யாராவது போகணும்னு நெனச்சா எங்களுக்கு அலார்ம் சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா போனா ஸ்ட்ரெயிட்டா மாடிக்கு போலாம். மேபி அவங்க அதுல வழியா கூட போயிருந்திருக்கலாம். ஆனா இன்னும் டவுட் என்ன இருக்குது அப்டின்னா, அந்த மூடி மட்டுமே 10லிருந்து 15 கிலோ. வாட்டர் டேங்கோட மூடி மட்டுமே 10லிருந்து 15 கிலோ வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அத எப்படி அவங்க ஓப்பன் பண்ணாங்க? எப்படி ஏன் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள போனாங்களா? இல்ல உள்ள போய் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணது கொஞ்சம் டிஃபிகல்ட். பிளஸ் அது இல்லாம அவங்க உள்ள போனதுக்கப்புறம், அந்த 15 கிலோ மூடிய தூக்கி எப்படி அவங்க அந்த டேங்க் மேல வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் பெரிய டவுட். அட்டாப்சி அவங்களோட டெட் பாடி செக் பண்ணி பார்த்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க கடந்த 6 மாசமா டேப்லெட் எடுத்துக்கல. ஸோ இதனால இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு ரீசன். இன்ன வரைக்குமே இந்த டவுட் இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க எப்படி உள்ள போயிருப்பாங்க? எப்படி இவ்ளோ லாக்கிங் சிஸ்டம் தாண்டி போயிருப்பாங்க? அப்படிங்கிற டவுட் இன்ன வரைக்குமே இருக்குது. தேங்க் யூ.